கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் அற்பமாய் காணப்படுகிற எறும்பை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 நீதிமொழிகளிலே ஞானம் நிறைந்த அற்பமான 4 ஜந்துக்களை குறித்து அவன் பேசுகிறான். முதலாவதாக எறும்பு, இரண்டாவதாக குழிமுசல், மூன்றாவதாக வெட்டுக்கிளி, நான்காவது சிலந்தி பூச்சி. இந்த 4ல மிக மிக சிறியதாய் காணப்படுவது எறும்பு. இந்த எறும்பு தான் மகா ஞானத்தில முதல் இடத்தில் இருக்கக்கூடியதாக நாம் காண்கிறோம். உலகத்தில் சிறியதும் அற்பமான இந்த உயிர் ஜந்துக்களை குறித்து நாம் எறும்பை பார்க்கும்போது 12,500 எறும்பு வகைகள் உலகத்திலே காணப்படுவதாக கணக்குகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் நாம் வாழும் இந்தியாவில் மட்டும் 846 எறும்பு வகைகள் இருக்கிறதாக காணப்படுகிறது. உலகில் எங்கும் வாழாத எறும்புகள் கூட இந்திய தேசத்தில் 323 வகையான எறும்புகள் வாழ்கிறதாக கணக்குகள் சொல்லப்படுகிறது. இந்த சாதாரணமான அற்பமான இந்த எறும்பு மகா ஞானத்தை தேவன் அந்த எறும்புகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் தமது சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதனும் அந்த தேவ ஞானத்திலும் மகா ஞானத்திலும் குறைவாய் இருக்கக்கூடாது, அவன் ஞானவானாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அதனால்தான் எறும்பிடத்தில் போய் அது ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. சோம்பேறியாய் இராதே. நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியை அதிகமாய் உழைக்க மாட்டான். அதிகமாக அவன் தூங்குவதும் நித்திரை பண்ணுவதும் தான் அவனுடைய முக்கியமான காரியமாய் இருக்கும். அதற்காக அவன் அதிகமான நேரத்தை அவன் செலவு பண்ணுவதனால் தரித்திரம், வறுமை அவன் வாழ்க்கையில வரும் என்று வேதவசனம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். சோம்பேறி அதிகமாக தன் நேரத்தை உறங்குவதிலும் தூங்குவதிலும் சோம்பலாய் இருப்பதற்கும் அவன் அதிகமாக இடம் கொடுப்பானே தவிர அவன் கடினமாய் உழைப்பதற்கு அவன் இடம் கொடுப்பதில்லை. அதனால் அவனுடைய வாழ்க்கை வறுமையாய் தரித்திரமாய் மாறி போகும் என்பதை இந்த எறும்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமாக இது அமைகிறது. இரண்டாவதாக சேமிப்பு. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கும்போது, எறும்பை நடத்துவதற்கு பிரபுவோ தலைவனோ அதிகாரியோ இல்லை, ஆனாலும் அவைகள் தன வாழ்க்கையில சேமிக்க வேண்டிய காரியத்தை அது சேமிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. விசேஷமாய் வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது கோடை காலத்திலே என்று சொல்லி 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்ற சேமிப்பை குறித்து இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் காணும்போது பலவிதமான இயற்கை மாற்றங்கள் காணப்படுகிறது. அதிலே ஒன்று கோடை காலம், குளிர்காலம், மழை காலம், வசந்த காலம் என்று சொல்லி நிறைய காலங்கள் பகுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் காலத்தை அறிந்திருக்கிறோம் என்று. இல்லை, மகா ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற எறும்புக்கு தெரியும் இந்த கோடை காலத்துக்கு பிறகு ஒரு மழைக்காலம் வரப்போகிறது. அந்த மழை காலத்திலே என்னால் அந்த ஆகாரத்தை சேமிக்க வைக்க முடியாது என்று சொல்லி அந்த கோடை காலத்திலே இரவும் பகலும் கடினமாக அது உழைத்து தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வரப்போகிற அந்த மழை காலத்திலே தேவையான ஆகாரத்தை சேமித்து வைக்கிற அந்த சேமிப்பின் பழக்கம் எறும்புக்குள் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு திரளான ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணினார். 3வது நாளிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு ஆகாரத்தை தர வேண்டும் என்று சொல்லி சீஷரிடத்திலே கேட்கப்பட்டது. சீஷர்கள் ஒரு சிறு பையனிடத்தில் இருந்து
5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே கொடுக்கப்பட்டது. அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தன் பிதாவிடத்திலே ஜெபித்து அதை பகிர்ந்து கொடுக்கும்படி சீஷரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த அப்பங்கள் பிட அது வளர்ந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்திரீகளோ பிள்ளைகளோ அதிலே கணக்கு இல்லை. ஆனால் புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் போஷிக்கப்பட்ட பிறகு ஏசப்பா தம்முடைய சீஷர்களை அழைத்து மீதம் இருக்கிற அந்த துணிக்கைகளை சேருங்கள், சேமியுங்கள் என்று சொல்லி அந்த சேமிப்பை குறித்து அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர்கள் உடனே கூடைகளை எடுத்து கொண்டு போய் சேமிக்க தொடங்கினார்கள். 12 கூடை அப்பங்கள் சேமிக்கப்பட்டதாக வேதவசனம் காட்டுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மழை காலத்திலே மழையும் வெயில் காலத்திலே வெயிலும் இருக்கும். ஆனால் அந்த மழை காலத்துக்கு கோடை காலத்திலே சேமித்து வைக்கிற அந்த சேமிப்பை குறித்து எறும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது. ஒருவேளை அது தடைபடும் என்றால் சேமித்த அவைகளை திரும்பியும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கும்போது 7 ஆண்டுகள் செழிப்பான இருந்தது. அவர்கள் தானியத்தை சேர்த்து வைத்தார்கள். அதற்கு பின் வந்த 7 ஆண்டுகள் மிகவும் கொடிய வறுமை இருந்தது. அந்த வறுமையிலே அவர்கள் காப்பாற்றப்படுவதற்காக இந்த யோசேப்பு விளைந்த தானியத்தை வாங்கி அவன் களஞ்சியத்திலே சேர்த்து வைத்தான். அந்த சேமிப்பு எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய இனமாய் காணப்படுகிற தகப்பனுக்கும் தன் சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அந்த சேமிப்பு பயன்படுத்தது போல உங்கள் என் வாழ்க்கையில சேமிப்பு நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு மட்டுமல்ல, தேவ ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக சேமிக்கிற அந்த எறும்பின் குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இறுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் எறும்பு. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, எறும்பு ஊற கல் தேயும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எறும்பு தன்னுடைய எடையை காட்டிலும் 2 மடங்கு அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே அதற்கு காணப்படுகிறது. இரண்டாவதாக, அந்த ஆகாரம் பெரிதாய் இருக்கும் என்றால் அந்த ஆகாரத்தின் வலைக்கு அதை எடுத்து கொண்டு போகும்படி எல்லா எறும்புகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு அதை தன்னுடைய வலைக்கு அது இழுத்து கொண்டு போகிற ஒற்றுமையை அது காட்டக்கூடியதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, எறும்புகள் எப்பொழுதுமே சாறை சாறையாக ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஒழுக்கமான ஒரு காரியத்தை அது செயல்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. இயல்பாகவே இயற்கையாகவே தேவன் அதற்கு கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக தன்னை நடத்துவதற்கு ஒரு அதிகாரியோ, தங்களை நடத்துவதற்கு ஒரு தலைவனோ, தங்களை நடத்துவதற்கு ஒரு பிரபுவோ இல்லாவிட்டாலும் அந்த இயல்பான ஒழுக்கம் அவைகளுக்குள் காணப்படுகிற மறைந்திருக்கிற ஒரு சுபாவமாக அது காணப்படுகிறது. அதனாலதான் எறும்பு எப்பொழுதுமே சாறை சாறையாக வரிசை வரிசையாக ஒன்று இன்னொன்றை முந்தாதபடிக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அது செயல்படக்கூடிய ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒன்றாக அந்த எறும்பு காணப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இணைந்து செயல்படுகிற செயல் இருக்க வேண்டும். தனிமையாக இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டும் என்றதான சத்தியத்தை இந்த எறும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மகா பாடமாய் காணப்படுகிறது. எறும்பு சோம்பலாய் இராதே கடினமாய் உழைக்கும். எறும்பு தன் எதிர்காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை அது சம்பாதிக்கக்கூடியதாக இரண்டாவது காணப்படும். மூன்றாவது, எறும்பு தான் கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை முன்கூட்டியே அதை சேமிக்க வேண்டும் என்கிற சேமிப்பு அதற்குள் காணப்படுகிறத நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானமற்றவர்கள் சோம்பேறிகள் எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த எறும்பு நமக்கு ஒரு காலத்தை காட்டுகிறது. ஒரு மனிதனும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. அந்த ராக்காலத்திலே நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக கர்த்தரின் வருகையின் நாட்களை, அந்த காலத்தை, அந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக அந்த எறும்புக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மகா ஞானத்தை
உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. அவர் வரும்போது அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அவருடைய வருகையின் காலத்துக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அவிரவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களது முகவரி: எல்ஷாய் சர்ச், எல்ஷாய் காம்பவுண்ட், 2/70 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், பாலவாக்கம், சென்னை 41, சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 919444229865. இமெயில் அட்ரஸ் elshraychennai41@gmail.com. வெப்சைட் www.elshrayindia.in.